லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிரதமர் மோடி பீகார் தலைநகர் பாட்னாவில் பிரம்மாண்டமான ரோட் ஷோவை இன்று இரவு நடத்தினார். முதல்வர் நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா வேட்பாளர்களுடன் சென்று அவர் ஓட்டு சேகரித்தார். சாலையின் இருபுறமும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு நின்று பிரதமர் மோடியை வரவேற்றனர். அப்போது அவர் கூறியதாவது: நான் பலமுறை பீகாருக்கு வருகை தந்திருக்கிறேன். கட்சிப் பணிகளுக்காகவும் அரசு நிகழ்ச்சிகளுக்காகவும் பீகாரின் பல பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன். பீகார் மக்களுடனான எனது உறவு பழமையானது, அற்புதமானது. லோக்சபா தேர்தலையொட்டி பல மாநிலங்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா ஆதரவு அலை வீசுகிறது. 400 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைக்கும் உறுதிப்பாட்டுடன் மக்கள் இருப்பதை என்னால் காண முடிந்தது. பாரதிய ஜனதாவின் 400 சீட் இலக்கை எட்ட பீகார் மக்களும் அவர்களுக்கே உரிய ஸ்டைலுடன் ஆதரவளிக்கின்றனர். அதைத்தான் இந்த ரோட் ஷோ உணர்த்துகிறது. நாட்டின் மற்ற மாநிலங்களில் உள்ள உணர்வே பீகாரிலும் எதிரொலிக்கிறது. 2019 லோக்சபா தேர்தலில் ஒரு சீட்டை கோட்டை விட்டோம். இம்முறை அதையும் கூட விடமாட்டோம். பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என மோடி கூறினார். பீகாரில் 40 லோக்சபா சீட்கள் உள்ளன. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான இண்டி கூட்டணிக்கும் கடும் போட்டி நிலவுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கத்துக்கு அடுத்தபடியாக அதிக லோக்சபா சீட்டுகளை கொண்ட மாநிலம் பீகார். இதனால் என்டிஏ, இண்டி கூட்டணி இரண்டும் தீவிரமாக களப்பணியாற்றி வருகின்றன. 2019 பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளத்தை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி 39 இடங்களில் வெற்றி பெற்றது. கிஷன்கஞ்ச் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. லாலுவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் போட்டியிட்ட எல்லா இடங்களிலும் தோற்றது. கடந்த முறை உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக அதிக சீட்டுகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுத்தது பீகார். இம்முறை மோடியின் கணக்கு கைகூடுமா, இண்டி கூட்டணியின் திட்டம் பலிக்குமா என்பது ஜூன் 4 ஓட்டு எண்ணிக்கையில் தெரிந்துவிடும்.